ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் நடத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அக்கட்சி தொண்டர்கள் வருகை தர தொடங்கியுள்ளனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டமாக இது கருதப்படுவதால் அதனை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து தாவேகாவினர் கூட்டம் கூட்டமாக வருகை புரிந்துள்ளனர். விஜயின் பரப்புரை வாகனமும் கூட்டத்திடல் வந்திருக்கும் நிலையில் தாவேகாவினர் அதனை காண ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனிடையே விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சுமார் 1800 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுதவிர தாவேகா தரப்பில் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஈரோடு பெருந்துறையை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு அருகே உள்ள சரளை கிராமத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள சுமார் 25,000 பேர் வரக்கூடும் என்பதால் 16 ஏக்கர் பரப்பளவில் கூட்டத்திடல் அமைக்கப்பட்டுள்ளது. 80 ஏக்கரில் இருசக்கர வாகன நிறுத்துமிடம் தயார் செய்யப்பட்டுள்ளது. காலை 11 மணியளவில் தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இதில் பங்கேற்பவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறை, மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பல அடுக்குகள் அமைக்கப்பட்டு கூட்டத்தில் பங்கேற்பவர்களை அமர வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நாளை தாவேகா பரப்புரை கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் அருகே நாளை நடைபெறும் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். இதனையடுத்து கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். முன்னதாக விஜய் பரப்புரையில் அந்தந்த பகுதியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். விஜய் கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தாவேகா மூத்த நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று கூறினார். வருகின்றவர்களுக்கு தேவையான குடிநீர், முழு பாதுகாப்பு, மருத்துவ வசதி, ரெஸ்ட் ரூம், வாகனங்கள் அருகாமையில் நிறுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாசோ, QR கோடு கிடையாது. யார் வேண்டுமானாலும் மகிழ்ச்சியோடு வந்து செல்லலாம். தாவேகா தொண்டர்கள் மரத்தில் ஏறுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்து பதிலளித்த அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ், திமுக தொண்டர்கள் போல் தங்கள் கட்சி தொண்டர்கள் நடந்து கொள்கிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயை அருகில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் தங்கள் தொண்டர்கள் நடந்து கொள்வதாகவும் கூறினார். திமுக மாநாடு நடந்தப்ப அவங்க பிரியாணி அண்டாவை தூக்குறது, பிரியாணி கடையில் போய் அத்துமீறது, பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம தமிழக நான் கேட்கறது காவலர்கள் மீது ஒரு பெண் காவலர்கள் அத்துமீறி நடக்கிறது, இல்ல ஒரு கடையில போய் பிரியாணி கடையில் நீங்களே பார்த்திருப்பீங்க, பிரியாணி கடையில போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறது. நேற்று நடந்த கூட்டத்தில் முந்தானேற்று நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது. அந்த மாதிரி பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தொண்டர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாவது இது வரைக்கும் நடந்த கூட்டத்தில் பண்ணியிருக்காங்களா? இவங்க தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில ஒரு கிட்ட பார்க்கணும், க்ளோஸா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் பண்றாங்களே ஒழிய சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணுங்கிற எந்த எண்ணமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடையாது.